إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله، بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الله به الغمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين. صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ்வின் பேரருளினால் வளமை போன்று இன்றைய தினத்திலும் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த மிம்பர் மேடையில் எடுத்து வைக்கப்பட்ட நல்ல பல அறிவுரைகளை, நல்ல விடயங்களை இந்த இடத்தில் எமது தாய்மொழியில் கேட்டு செல்லக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வல்லவன் அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். இன்றைய ஹுத்பா பேருரையில் துணிப்பொருளை பொறுத்தவரையில் அங்கே இடம்பெற்ற பல தடவைகள் இடம்பெற்ற வார்த்தையின் மூலமாக உங்களிலே அநேகமானவர்கள் அறிந்திருப்பீர்கள். என்ன தலைப்பு? மஸ்ஜித். மஷா அல்லாஹ், மசாஜிதுல்லாஹ், அல்லாஹுடைய இறை இல்லங்கள். அல்லாஹுடைய இறை இல்லங்கள் அவைகள் எவ்வாறு பரிபாலிக்கப்பட வேண்டும், எவ்வாறு பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும், அந்த இறை இல்லங்களுடைய கண்ணியம் சிறப்பு என்ன, அவைகளை கட்டுவதனால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்றே பல விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு சிறந்த உரையாக அமையப்பட்டிருந்த சோர்களே, இந்த பூமியிலே அல்லாஹ் தன்னுடைய வீடுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருந்தால் அது பள்ளிகள் மாத்திரம்தான். தன்னுடைய வீடுகள், தன்னுடைய வீடு என்று அல்லாஹு தஆலா தன்னின் பக்கம் சேர்த்திருக்கின்றான். அல்லாஹு தஆலாவின் பக்கம் அந்த இடங்களை அல்லாஹு தஆலா சேர்த்திருக்கின்றான். அதே கண்ணியம். அல்லாஹு தஆலா ஒன்றை தன்னுடையது என்று சேர்த்திருந்தார் என்று சொன்னால் அதற்கு தனியான சிறப்பு இருக்கின்றது. அல்லாஹுக்கு வீடுகளின் தேவை கிடையாது, அவனுக்கு வீடுகள் மனைகளின் பக்கம் தேவை கிடையாது. ஆனால் ஒன்று அவனுடையது என்று அல்லாஹு தஆலா சேர்க்கின்றான் என்று சொன்னால் இதாஃபத்து தஷ்ரீஃப் என்று சொல்வார்கள். அதே அந்த இடத்துக்கு தனியான சிறப்பு இருக்கின்றது என்பதனால் தான் அல்லாஹு தஆலா சேர்த்து சொல்லி இருக்கின்றான். ஆகவே அந்த இடங்களிலே தான், அந்த இறை இல்லங்களிலே தான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிக சிறந்த வழிபாடு நடத்தப்படக்கூடிய இடம். தொழுகை என்று சொல்லக்கூடிய அடியானுக்கும் இறைவனுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய நெருங்கிய தொடர்பு உள்ள அந்த வணக்கம் நிலைநாட்டப்படக்கூடிய இடம் இறை இல்லங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றே அந்த இறை இல்லங்களிலே தான் அல்லாஹு தஆலாவுடைய அமைதி, அவனுடைய கருணை, அவனுடைய சக்கீனத் என்று சொல்லக்கூடிய அமைதி எல்லாம் இறங்கக்கூடிய இடங்களாக அந்த இடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், ஒரு கூட்டம் அல்லாஹுடைய இறை இல்லங்களில் ஒரு இல்லத்திலே ஒன்று கூடி யத்லூன கிதாபல்லாஹி வ யததாரஸூனஹு பைனஹும், அல்லாஹுடைய வேத நூலை அவர்கள் படித்து அவர்களுக்கு மத்தியிலே அந்த வேதத்துடைய அந்த குர்ஆனுடைய செய்திகளை அவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்களின் மீது அமைதி, சக்கீனத் என்று சொல்லக்கூடிய அமைதி இறங்கிவிடும். வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹு தஆலாவுடைய அருள் ரஹ்மத் அவர்களை அப்படியே மூடிக்கொள்ளும். வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, அந்த வானவர்கள் அமரர்கள் அவர்களை புடை சூழ்ந்து கொள்வார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தா, அதைவிட மேலாக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களிடத்திலே அந்த மக்களை பற்றி, அந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹு தஆலா பெருமையாக பேசுகின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே நேரத்திலே இந்த இறை இல்லங்கள், பள்ளிகள் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடங்களாக இருக்கின்றது. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் மசாஜிதுஹா, இந்த பூமியிலே அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடங்கள் மசாஜிதுஹா, அந்த சுஜூத் செய்யப்படக்கூடிய இடங்கள், தொழுகை நடாத்தப்படக்கூடிய இடங்கள். அதற்கு எதிர்மறையில் என்ன சொல்லுகிறார்கள், வஅபகதுல் பிகாஇ இலல்லாஹ் அல்லது வஅபகதுல் பிலாதி இலல்லாஹ் அஸ்வாகுஹா, அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடங்கள் என்ன இந்த பூமியிலே? அஸ்வாகுஹா, கடைத்தெருக்கள், சந்தைகள். ஏன்? அங்கே மோசடி, பொய், ஏமாற்றம் இவைகள் எல்லாம் இடம்பெறக்கூடிய இடம். இந்த இடத்தில் நடக்கின்றது, அல்லாஹுடைய சிந்தனை இருக்கின்றது, தொழுகை நடாத்தப்படுகின்றது, குர்ஆன் திலாவத் நடக்கின்றது. இப்படியான நல்ல விடயங்கள் நடக்கக்கூடிய இடங்கள், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடங்கள் இந்த பள்ளிவாசல்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று நாங்கள் அடிக்கடி கேட்டிருக்கின்றோம், நாளை மறுமையிலே அர்ஷுடைய நிழலிலே நிலப்பெறக்கூடிய 7 கூட்டத்தினர்கள் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதனை பற்றி சொல்லுகின்றார்கள், ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், பள்ளிகளுடன் தொடர்புள்ள ஒரு மனிதனுடைய உள்ளம் பள்ளிகளுடன் தொடர்புள்ளதாக இருக்கும். இந்த மனிதனுக்கும் பிரத்யேகமாக நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே மக்கள் எல்லாம் அல்லோலப்பட்டு கொண்டே
தடுமாறிக்கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே அல்லாஹு தாலா இந்த மனிதனை கண்ணியப்படுத்துகின்றான். இது போன்றவர்களை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்துகின்றான். அவனுடைய நிழலுக்கு கீழால் அவர்களுக்கு நிழல் வழங்குகின்றான். அப்படி என்று சொன்னால் பள்ளிகளுடன் தொடர்புள்ள மனிதன் என்ற அர்த்தம் என்ன? அவனுக்கு தொழுகையுடன் மிக பெரும் ஈடுபாடு இருக்கின்றது. ஒரு தொழுகையை முடித்து விட்டால் அடுத்த தொழுகையுடைய சிந்தனையில இருப்பான். அவன் உலக சோழிகளில் ஈடுபடுவான், குடும்ப அலுவல்களில் ஈடுபடுவான், தொழிலே வணிகத்திலே வியாபாரத்திலே ஈடுபடுவான். ஆனால் அவனுடைய சிந்தனை அடுத்த தொழுகையாக இருக்கும். அதான் இந்த ஹதீஸுடைய நோக்கமாக கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே பள்ளிகளுடன் தொடர்புள்ள மனிதனுக்கு தனியான சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நாளை மறுமையிலே அரசுடைய நிழலுக்கு கீழால் நிழல் பெறக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அதே நேரத்தில் சோர்களே, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த இறை இல்லங்களின் பக்கம் செல்லுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணமாக சொல்லியிருக்கின்றார்கள். அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜாத். நபி அவர்கள் கேட்கின்றார்கள் ஒரு தடவை தோழர்களை பார்த்து, பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய, பாவங்களை அழித்து விடக்கூடிய, அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடிய சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? ஆலு பலா யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக சொல்லித்தாரும் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், இஸ்பாகுல் வுதூஇ அலல் மகாரிஹ். உள்ளத்துக்கு வெறுப்பான நேரங்களிலே, கடும் குளிரான நேரங்களிலே, சிரமமான நேரங்களிலே, கஷ்ட காலங்களிலே உதுவை சரியாக செய்வது, உதுவை பரிபூர்ணமாக குறையின்றி உதுவை செய்வது. வகஃபரத்துல் ஹுதா இலல் மஸாஜித், அதிகமான கெட்டுக்கள், பள்ளிகளின் பக்கம் அதிகமான கெட்டுக்களை வைத்தல். வன்திதாரு ஸலாத்தி பஅத ஸலா, ஒரு தொழுகையை முடித்ததற்கு பின்னால் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து இருப்பதே சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், ஃபதாலிகுமுர் ரிபாத், ஃபதாலிகுமுர் ரிபாத். அதுதான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் முனையிலே எதிரிகளை சந்திப்பதற்காக காத்திருப்பதற்கு சமன் என்று சொல்கின்றார்கள். போர் முனையிலே எதிரிகளை சந்திப்பதற்காக காத்திருப்பதற்கு சமன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இதற்கு இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கின்றார்கள்? இந்த அளவுக்கு நன்மை இந்த காரியங்களுக்கு எதனால் கிடைத்தது என்று சொன்னால், மனிதன் பொதுவாகவே அவனுடைய சோழிகள், அவனுடைய வேலைகள் முடித்து விட்டால் அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பதற்கு, கொஞ்சம் ஓய்வு பெறுவதற்கு அவன் ஆசைப்படுகின்றான். உல்லாசமாக ஒரு இடத்திலே போய் பேசிக் கொண்டிருப்பதற்கு, கதைத்துக் கொண்டிருப்பதற்கு ஆசைப்படுகின்றான். ஆனால் இந்த மனிதனோ அவனுடைய மனோ இச்சைகளை தடுத்து நிறுத்தி இறை இல்லத்திலே அவனை தடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றான். இதனால் அல்லாஹுடைய பாதையிலே, போர் முனையிலே, போர்க்களத்திலே எதிரிகளை சந்திப்பதற்காக எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை, அந்த நன்மையை அவன் அடைகின்றான். ஆகவே சோர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பள்ளிகள், மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சில காணிகள், பூமிகள் அங்கே காலியாகின்றது. அதற்கு அந்த இடங்களுக்கு மக்கள் இடம்பெயர்வதற்காக தயாராகின்றார்கள். இப்போ இந்த செய்தி நபியவர்களுக்கு கேள்விப்படுகின்றது. பனு சலிமா கோத்திரத்தினர்கள் பள்ளிக்கு பக்கத்திலே வீடுகளை அமைத்துக் கொள்வதற்காக காணி தேடுகின்றார்கள் என்ற தகவல் நபியவர்களுக்கு கிடைக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பனு சலிமா கோத்திரத்தினர்களை சொல்லுகிறார்கள், யா பனி சலிமா தியாரக்கும் துக்தப் ஆசாருக்கும். பனு சலிமா கோத்திரத்தினர்களே, தியாரக்கும், நீங்க தூர இடத்திலே இருந்து, மஸ்ஜித் நபவிக்கு தூரத்திலே இருந்து நீங்கள் பள்ளிக்கு வருகின்றீர்கள். தியாரக்கும், அந்த இடத்திலே நீங்கள் தங்கி விடுங்கள். துக்தப் ஆசாருக்கும், நீங்கள் அந்த இடத்திலே இருந்து அதிக கெட்டுக்களை வைத்து பள்ளிகளுக்கு வருகின்றீர்கள் அல்லவா? ஆகவே அந்த கெட்டுகள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகளாக பதிவேற்றப்படும். ஆகவே பக்கத்திலே வந்து விட்டால் அந்த பாக்கியம் குறைந்துவிடும். நம்மள நிறைய பேர்கள் அடிக்கடி சொல்லி இருக்கின்றோம், வீடு தேடுற நேரத்தில் ரியல் எஸ்டேட் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ஆஃபீஸில் போய் எப்படி கேட்குறது? தெரிஞ்ச அரபுல, உடஞ்ச அரபுல கேட்குறது என்ன? பள்ளிக்கு பக்கத்தில் வீடு இருக்குதா? அடிக்கடி சொல்லி இருக்கணும். பள்ளியில் ஏத்துக்காக இருக்க போகிறார் அவரே, ஆனால் அவர் தான் லேட்டாகி வர்றார், யாரை குறை சொல்லதில்லை. அப்படியானவர்கள் தான் சில பொழுது பள்ளிகளுக்கு தாமதமாகி வருகின்றார்கள். பள்ளிக்கு பக்கத்தில் இருப்பது நல்லது சோர்களே, அது மிகப்பெரிய வாக்கியம். தொழுகையுடைய அந்த நேரம் எங்களை அறியாமலே எங்களுடைய காதுகளில் விழுகின்றது. பிள்ளைகள் தொழுகையின் பக்கம் தூண்டப்படுகின்றார்கள். இது மிகப்பெரிய வாக்கியம். ஆனால் அது மாத்திரம் ஒரு காரணமாக இருந்துவிடக்கூடாது. தூரத்திலே இருந்து மெனக்கெட்டு சிரமப்பட்டு பள்ளிகளுக்கே வருகின்றார்கள் என்று சொன்னால், அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கெட்டுக்கும் அவனுடைய ஒரு நன்மை எழுதப்படுகின்றது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது. ஹதீஸை நாங்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இன்னும் ஒரு ஹதீஸில் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்திலே, ஒரு கெட்டு எடுத்து வைக்கக்கூடிய நேரத்திலே, இன்ன அஹதக்கும் இதா தவத்தஅ ஃபஅஹ்ஸன வஅதா அல் மஸ்ஜித், உங்களிலே ஒரு மனிதன் வீட்டிலே உது செய்து சிறந்த முறையிலே அந்த உதுவை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை நோக்கி வருகின்றான். லா யுரீது இல்ல ஸலா, தொழுகைக்காக வேண்டி மாத்திரம் அந்த பள்ளிக்கு வருகின்றான் என்று சொன்னால், லம் யஹ்து ஹத்வதன் இல்லா ரஃபஅ அல்லாஹு பிஹா தரஜா, அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கெட்டின் மூலமாக அவனுடைய ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது. வஹத்த அன்ஹு ஹதையா, அவனுடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படுகின்றது. ஹத்தா யதுகுல் மஸ்ஜித், அதோடு நின்று விடுகின்றதா? பள்ளிக்குள்ளே நுழைகின்றான். வ இதா தஹல அல் மஸ்ஜித் கான ஃபீ ஸலாத்தின் மா கானத் தஹ்பிசு,
பள்ளிக்குள்ளே இருக்கும் நேரமெல்லாம் தொழுகையை எதிர்பார்த்தே, தொழுகைதான் அவனை தடுத்துக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் தொழுகையில் இருக்கிற மாதிரி அவனுக்கு நன்மை எழுதப்படும். நம்மள நிறைய பேருக்கு மிக பொறுமை இழக்கக்கூடிய இடம் என்ன? இக்காமத்து 2 நிமிஷம் லேட் ஆகினா அதை போன்றே ஒரு தடுமாற்ற நிலை அவர்களுக்கு வருவதில்லை. அடிக்கடி நாங்கள் சொல்லுகின்றோம் சார்களே, நாங்கள் சில பொழுது விளையாட்டு அரங்கங்களுக்கு என்ன சொல்லுகின்றோம், அந்த விளையாட்டு வீரர்கள் வருவதற்கு முன்னால, அந்த விளையாட்டு அவங்க வர்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்து இவர் போய் அமர்ந்திருக்கிறார். ஏர்போர்ட்டுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் வெயிட் பண்ணலாம். தொழுகைக்கு 2 நிமிடம் 5 நிமிடங்கள் எதிர்பார்த்திருப்பது மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. சீதான் அப்படித்தான் எங்களுக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார். மிக பெரும் சிரமமாக இருக்கின்றது. தொழிலுக்கு, எங்களுடைய பாடசாலை அலுவலர்களுக்கு நேர காலத்துடன் செல்லுகின்றோம். பள்ளிக்கு நேர காலத்துடன் வருவது, அந்த தொழுகையை எதிர்பார்த்திருப்பது, தொழுகை முடிந்துவிட்டு சற்று நேரம் அமைதியாக இருப்பது, இதெல்லாம் சிரமமான காரியங்கள். நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் பள்ளிக்குள்ளே நுழைந்து விட்டார் என்று சொன்னால் அப்போ வரும் வழியிலே அவனுக்கு ஒவ்வொரு எட்டுக்கு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகின்றது. பள்ளிக்குள்ளே நுழைந்து விட்டது என்று சொன்னால் 3ஆவதாக என்ன நடக்கின்றது? அவன் தொழுது கொண்டிருக்கின்றான். பள்ளிக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரமெல்லாம், தொழுகை எதிர்பார்த்திருக்கும் காலமெல்லாம் அவனுக்கு என்ன நடக்கின்றது? நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றது. தொழுகையில் இருக்கக்கூடிய நன்மை எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது. 4ஆவதாக அவனுடைய இடத்திலே அவன் அமர்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் அவனுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? அல்லாஹும்ம ஃபிர் லஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, அவனுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக, இந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு அருள் செய்து விடுவாயாக என்று சொல்லி அந்த அமரர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகின்றது, மன் தத்தஹர ஃபீ பைத்திஹி ثم مشى الى بيت من بيوت الله, தன்னுடைய வீட்டிலே வுது செய்து அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களிலே ஒரு இல்லத்தை நாடி ஒரு மனிதன் நடந்து சென்றார் என்று சொன்னால், லியக்திய ஃபரீதத்தன் மின் ஃபராயிதில்லாஹ், அல்லாஹ் தஆலா அவனின் மீது கடமையாக்கிய ஒரு ஃபர்தான கடமையான தொழுகையை நிறைவேற்றும் நன்னோக்கத்திலே ஒரு இறை இல்லத்தை நோக்கி அவன் நடந்து சென்றார் என்று சொன்னால், கானத் ஹத்வதா, அவனுடைய 2 கட்டுகளிலேயும் இஹ்தாஹுமா தஹத்து ஹத்தியா வல் உக்ரா தர்ஃபஉ தரஜா, அவன் வைக்கக்கூடிய ஒரு காலை வைத்தே அடுத்த காலை தூக்கி வைக்கின்றான், ஒன்றை கீழே வைத்து அடுத்த காலை தூக்கி வைக்கின்றான். இந்த 2 கட்டுக்களிலே ஒரு கட்டுக்கு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது, மறு கட்டின் மூலமாக அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பஷ்ஷிரில் மஷாஈன ஃபி ظلم இலல் மசாஜித் பின்னூரி தாம் யௌமல் கியாமah, இரவு நேரங்களிலே, இருளுடைய நேரங்களிலே பள்ளிகளுக்கு அதிகமாக நடந்து செல்லக்கூடியவர்கள், மஷா என்று சொன்னால் கொஞ்சம் நடக்கிறது இல்லை, அதிகமாக நடக்கிறவங்க, அடிக்கடி பள்ளிகளுக்கு இரவு நேரங்களிலே இருள் சூழ்ந்த நேரங்களிலே நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு நபியே நீங்கள் சுபசோபனம் நற்செய்தி சொல்வீர்களாக, பின்னூரி தாம் யௌமல் கியாமah, நாளை மறுமை நாளிலே அவர்களுக்கு பரிபூர்ணமான பிரகாசம் கிடைக்கும், முழுமையான பிரகாசத்துக்குரியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்ப இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த பள்ளிகளுக்கு இருள் நேரத்தில் நடந்து செல்வதே, அதை இப்ராஹிம் நஹை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் அதை மூஷிபா, அவனுக்கு சுவர்க்கம் கட்டாயமாக்கக்கூடிய, சுவர்க்கத்தை அவனுக்கு கட்டாயப்படுத்தி விடக்கூடிய ஒரு நன்மையாக நாங்கள் கருதினோம். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கின்றது என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ஹதீஸில் எங்களுக்கு தெளிவாக. அதே போன்று சோர்களே, இந்த பள்ளிகளை கண்ணியப்படுத்தும் விடயத்திலும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அழகிய வழிகாட்டல்களை குர்ஆனிலே எங்களுக்கு காட்டியிருக்கின்றார். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்து நூர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் என்ன சொல்லுகின்றான்? ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஅ வ யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில்குதுவி வல் ஆஸால் ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகா யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்ஸார். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? ஃபீ புயூத், சில இறை இல்லங்கள், சில இல்லங்கள், சில வீடுகள், அதினல்லாஹு அன் துர்ஃபஅ, அந்த இறை இல்லங்கள் உயர்த்தி கட்டப்பட வேண்டும். இந்த பூமியிலே உயரமான இடங்களாக அந்த இறை இல்லங்கள் இருக்க வேண்டும். இதில் எல்லாம் நிறைய தஃசீரில் விளக்கம் சொல்லி இருக்கின்றார்கள். பள்ளிகள் தான் ஒரு ஊரிலே, ஒரு கிராமத்திலே உயர்ந்த இடமாக இருக்க வேண்டும். இப்படியா இருக்குது இன்றைக்கு? அப்படியா இருக்குது, உயர்ந்த இடமாக இருக்க வேண்டும். மக்கள் அதை பார்த்து அந்த பள்ளிகளின் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும், விரைந்து வர வேண்டும், தொழுகையுடைய நேரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி அந்த பள்ளிகள் இந்த பூமியில உயர்த்தி கட்டப்பட வேண்டும். அதிலே அல்லாஹு தஆலாவுடைய பெயர் நாமம், அவனுடைய திருநாமம் மொழியப்பட வேண்டும், ஞாபகப்படுத்த வேண்டும். காலையிலும் மாலையிலும் அந்த இறை இல்லங்களிலே ரிஜாலுன், சில ஆண்கள், சில மனிதர்கள், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வை தூய் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லும் பகலும் அல்லாஹ்வை தூய் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? இவர்கள் தான் ரிஜால், மனிதர்கள், உண்மையான ஆண்மை உள்ளவர்கள்.
குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே இன்றைக்கு ஒருத்தனை பார்த்து இவர் நல்ல ஆண்மை உள்ளவர் என்ன, அவரிடத்தில் நல்ல வீரம் இருக்கின்றது, நல்ல உடல் வலிமை இருக்கின்றது, பொருள் வலிமை இருக்கின்றது, அவருக்கு சமுதாயத்திலே பெருமை இருக்கின்றது சொன்னா இவங்க தான் ஜென்டில்மேன், இவங்க தான் பெரிய ஆண்கள். குர்ஆனுடைய பார்வையிலே, குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே ரிஜால், ரிஜால் என்று சொல்லுவாங்களா இல்லையா, ரிஜால் அரபியில் சொல்லுவாங்களா இல்லையா, ரிஜால், நீ ஒரு ஜென்டில்மேன், நீ ஒரு ஜென்டில்மேன் சொல்வார். ரிஜால் உண்மையான ஆண்கள் யார் தெரியுமா? لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة. தொழுகையை நிலைநாட்டுவதே, ஜக்காத்தை கொடுப்பதே, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது போன்ற இந்த சிறந்த காரியங்கள் இருக்கின்றதே, இந்த அமல்களை விட்டும் அவர்களுடைய லௌகீக விடயங்கள், உலக சோழிகள், அவர்களுடைய வர்த்தகங்கள், வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், பிசினஸ்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி விட மாட்டாது. வியாபாரம் செய்வார்கள். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா மறைமுகமாக சொல்லுகின்றான், அவர்களுக்கும் வியாபாரம் இருக்கும், அவர்களுக்கும் தொழில் இருக்கும், அவர்களுக்கும் உலக அலுவல்கள் இருக்கும். ஆனால் எதை அவர்கள் முற்படுத்துவார்கள்? எந்த நேரத்திலும் இந்த ஆண்கள், இந்த ரிஜால் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆண்கள், அவர்கள் எப்பொழுதும் தொழுகைக்கு முதலுரிமை கொடுப்பார்கள், அல்லாஹ்வுடைய சிந்தனைக்கு, திக்ருக்கு முதலுரிமை கொடுப்பார்கள், ஜகாத்துக்கு முதலுரிமை கொடுப்பார்கள். லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸக்கா. இதனால் இந்த நிலை அவர்களுக்கு வந்தது. யகாஃபூன யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். நாளை மறுமையிலே உள்ளங்களும் பார்வைகளும் ஏறிட்டு நிற்கக்கூடிய பயங்கரமான அந்த மறுமை நாளை அவர்கள் அஞ்சி வாழ்வார்கள். அந்த நாளை அவர்கள் பயந்ததன் காரணமாக உலக விடயங்களை அவர்களுடைய தேவைகளுக்காக வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அவர்களுடைய குறிக்கோள், அவர்களுடைய இலக்கு, அவர்களுடைய பயணத்தின் முடிவு எதுவாக இருக்கும்? நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவது, சுவர்க்கத்தை அடைவது, அந்த மறுமையில் பயங்கரமான நிலைகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது. இதற்காக அவர்கள் செய்வார்கள், தங்களுடைய அனைத்து உலக விடயங்களையும் புறம் தள்ளி விடுவார்கள். அல்லாஹ் அக்பர் என்று சொல்லப்பட்டு விட்டது. ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று அழைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று அழைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், அனைத்தையும் பின்னால் புறந்தள்ளி விட்டு முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம், இறை இல்லங்களின் பக்கம் அவர்கள் விரைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை பெருமிதமாக பெருமைப்படுத்தி சொல்லுகின்றான். அதே போன்றே இன்னொரு வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த இறை இல்லங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும், இந்த இறை இல்லங்கள் பரிசுத்தமாக வைத்திருக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே இதை நிர்வகிக்கக்கூடியவர்கள், இவைகளை பரிபாலிக்கக்கூடியவர்கள் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இதில் எல்லாம் நிறைய தஃசீர் உலமாக்கள் விளக்கம் பேசியிருக்கிறார்கள், அதற்கு போதிய நேரம் கிடையாது. இன்னமா யஅமுரு மஸாஜித் அல்லாஹ், சூரத்துல் பக்ராவுடைய அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இன்னமா யஅமுரு மஸாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? மன் ஆமன பில்லாஹ். அவர்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன? மன் ஆமன பில்லாஹ், ஈமான் உள்ளவர்களாக. ஏன் மக்காவை அன்றே குறைஷி காஃபிர்கள் நிர்வகித்துக் கொண்டு அதை ஒரு பெரிய காரியமாக, அதை ஒரு பெரிய பிரஸ்டீஜாக வச்சிருந்தாங்க. காபா தங்களுடைய பொறுப்புல இருக்கின்றது என்பதை ஒரு பெரிய காரியமாக அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அஜஅல்தும் சிகாயத்தல் ஹஜ் வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராம். நீங்க ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதை, அதே போன்று என்ன செய்யறது, பள்ளியை நிர்வகிப்பதை, இதை நீங்க பெரிய காரியமாக நீங்கள் ஆக்குகின்றீர்களா? நீங்க அதை விட ஒரு பெரிய, அதாவது அசிங்கமான காரியத்தை, ஒரு பெரிய பாவத்தை செய்து கொண்டு இவைகளை செய்வதனால் உங்களுக்கு நன்மை கிடையாது, நீங்க ஷிர்க் வைத்துக் கொண்டு இதை செய்கின்றீர்கள். அதனால் தான் அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்னமா யஅமுரு மஸாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களை நிர்வகிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள், அருகதை உள்ளவர்கள் யார் தெரியுமா? மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அதிலே நிறைய பேர் நோக்கின்றி பள்ளிகளுடைய தஸ்திமார்கள், பள்ளிகளை பரிகரிக்கக்கூடியவர்கள், அவர்கள்ட்ட ஷிர்க், பித்அத், பாவமான காரியங்கள், ஊர்ல யார் என்ன செய்யறது கராவாக இருக்கிறாங்களோ, யார் பெரிய பணம் பெருகியவராக இருக்கிறாரோ, யாருக்கு அதிகாரம் இருக்கின்றதோ அவர் தான் ட்ரஸ்டி போர்டில் ட்ரஸ்டியாக வைக்கிறது. இந்த தலைப்பு கிடையாது, சும்மா சொல்லிட்டு ஒரு பேச்சு. அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லுகிறான், இன்னமா யஅமுரு மஸாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களை பரிபாலிக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? மன் ஆமன பில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்வார். மன் ஆமன பில்லாஹ், முதலாவது ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர். இந்த உலகம் அவர்களுடைய நோக்கமாக இருக்க மாட்டாது, மறுமையை அவர்கள் விசுவாசம் கொள்வார்கள், ஈமான் கொள்வார்கள். வ அகாமஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுவாங்க. எந்த தஸ்திமார்கள் பள்ளியில் முதல் வரிசையில் பார்க்கலாம். வ அகாமஸ் ஸலாஹ் வ ஆத்தஸ் ஸக்கா, ஜகாத் கொடுப்பார்கள். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அஞ்ச மாட்டார்கள். ஆக முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன செய்யறது, அவங்க ஊர் மக்கள், பள்ளி ஜமாத்தினர்கள், அவங்க எல்லா பேரை திருப்திப்படுத்துவதற்குடைய நோக்கமாக இருக்க மாட்டாது, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதே, அல்லாஹ்வை அஞ்சுவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். ஆகவே இந்த நிலைமைகள், இந்த
அருகதைகள், இந்த தகமைகள் உள்ளவர்கள் தான் அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களை பரிபாலிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபஅஸா உலாயிக அன் யகூனு மினல் முஹ்ததீன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். ஆகவே சொற்களே, இந்த பள்ளிகள் முறையாக நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அதே போன்று அந்த பள்ளிகளை கட்டுவதனுடைய சிறப்பு பற்றி வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. ஒரு ஹதீஸில் நபியவர்கள் சொல்லுகிறார்கள், மன் பனா மஸ்ஜிதல் லில்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹுக்காக என்ற இஹ்லாஸ் உள தூய்மையுடன் ஒரு பள்ளியை இந்த பூமியில நிறுவிவிடுகின்றான். அது எந்த அளவு பெரிய பள்ளியாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. கமஃஹஸி ககாத்தின் அவ் அஸ்கர், ஒரு புறா கூட்டுடைய அளவு. ஒரு கூட்டில் என்ன செய்யலாம்? நபி அவங்க ஏன் சொல்றாங்க, இந்த அளவு ஒரு சிறிய பள்ளியாக இருந்தார், இந்த அளவு ஒரு சிறிய, ஒரு 10 பேர் கூடி கலையக்கூடிய ஒரு சிறிய அளவிலே கட்டப்பட்ட ஒரு இறை இல்லமாக இருந்தாலும் அதற்காக ஒரு மனிதன் உழைத்தான் என்று சொன்னால், அதற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்தான் என்று சொன்னால், பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சுவனத்திலே அவனுக்காக ஒரு மாளிகையை அல்லாஹு தஆலா கட்டி விடுகின்றான், ஒரு மாளிகையை அல்லாஹு தஆலா கட்டி விடுகின்றான். ஆகவே பள்ளிகள் கட்டப்படுவது மாத்திரமின்றி சோர்களே, அவைகள் சரியான முறையிலே பரிபாலிக்கப்பட வேண்டும். அந்த இறை இல்லங்களிலே அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைக்கப்படுவதை விட்டும் முற்றும் முழுதாக பாதுகாக்கப்பட வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வ அன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளிகளில் போட்டிருக்கிறாங்க, சில பள்ளிகளில் மிஹராப்ல இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க, ஆனால் மீனிங் சரியா புரியறது இல்லை. வ அன்னல் மஸாஜித லில்லாஹ், இந்த பள்ளிகள் என்று சொல்லக்கூடியவைகள் அல்லாஹுடைய சொந்த இடங்கள், அல்லாஹுக்கு சொந்தமான இடங்கள். ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹுடைய வீட்டில் அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைச்சால் அல்லாஹ் கூப்பிடுவானா இல்லையா? அல்லாஹுடைய வீட்டில் இருந்து கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்தால் எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமான ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கின்ற சொற்களை. ஆனால் இது நடக்கின்றதா இல்லையா? சர்வ சாதாரணமாக எங்களுடைய பள்ளிகளில், எங்களுடைய ஊரில் சில பள்ளிகள் நடந்து கொண்டிருக்கின்றதா இல்லையா? உள்பள்ளியை அல்லாஹுக்கு வைத்திருக்கின்றார்கள், பள்ளிக்கு வெளியில் ஒரு பகுதியை பிரித்து அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைக்கப்படுவதற்காக வைத்திருக்கின்றார்கள். பள்ளிக்கு உள்ளே என்ன செய்யப்படுகின்றது? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்கி உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். பள்ளிக்கு வெளியில மௌலூது மஜ்லிஸ் வச்சு கௌசுல் வராயா தஸ்தகீர் யா முஹீதீன் அப்படிங்கிறாங்க. பள்ளியில் இந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. எங்களை பாதுகாக்கும், எங்களை இரட்சிக்கும் முஹீதீனே என்று சொல்லி சில மரணித்தவர்களை பெரியார்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டே அவர்களுடைய பெயர்களை சொல்லி அழைக்கின்றார்கள். அல்லாஹ் கூப்பிடுவானா இல்லையா? வ அன்னல் மஸாஜித லில்லாஹ், நிச்சயமாக இந்த பள்ளிகள் அல்லாஹுக்கு சொந்தமான இடம். ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அதிலே அல்லாஹ்வை அன்றி வேறு யாரையும் அழைக்க கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் அழைத்த பொழுது அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள். ததுஹும் லா யஸ்மஉ துஆக்கும், நீங்க எவ்வளவுதான் அழைத்தாலும் உங்களுடைய துஆவுக்கு, உங்களுடைய அழைப்புக்கு அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள். வலௌ சமிஉ மஸ்தஜாபு லக்கும், அவர்கள் கேட்டாலும், நீங்க எவ்வளவு அழைத்தாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அப்படித்தான் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டார்கள். வயௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷர்கிக்கும், நீங்க யாரை அழைத்தீர்களோ அவர்கள் நாளை மறுமையிலே உங்களுக்கு எதிரிகளாக வருவார்கள். நீங்கள் அழைத்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரி தானே, நபி ஈசாவையும் தங்களுடைய தாயையும் அழைத்து அல்லாஹு தஆலா என்ன சொல்வார் கேட்பான். அல்லாஹு தஆலா ஒரு வாதத்துக்காக அந்த மக்களை, அந்த கிறிஸ்தவர்களை வாயடைக்க செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஈசாவிடத்திலும் மரியமிடத்திலும் கேட்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா கேட்பான், அன்த குல்த லின்னாஸ் இத்தகிதுனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ். ஈசாவே, அன்த குல்த லின்னாஸ், உங்களுடைய ஜனங்களை பார்த்து, உங்களுடைய கூட்டத்தை பார்த்து, என்னையும் என்னுடைய தாயையும் அல்லாஹ்வை என்று வணக்கத்துக்குரியவர்களாக எடுத்துக்கொள்ளும்படி நீ சொன்னாயா? சொல்லியிருப்பார்களா? சூரத்துல் மாயிதா படிச்சு பாருங்க சொல்களே, அல்லாஹ் அழகாக சொல்லுகின்றான் அந்த சம்பாஷணை. சுப்ஹானல்லாஹ், அவர்கள் அங்கலாய்த்திருக்கின்றார்கள். நான் சொல்லி இருந்தால் நீ கேட்கணும். நான் சொல்லி இருந்தால், இந்த ஷிர்கின் பக்கம், என்னை வணங்குவதன் பக்கம் அந்த மக்களை அழைத்திருந்தால், நீ என்னிடத்துல கேட்க தேவையில்லை, என்னை பிடிச்சு தண்டிக்கலாமே, நீ அறிந்திருப்பாயே, உனக்கு தெரியாம நான் சொல்லலாமா? நான் போதித்ததெல்லாம் ஏகத்துவத்தை தான், உன்னை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதைத்தான் நான் அவர்களுக்கு போதித்தேன் என்று சொல்லி அந்த நீண்ட அந்த சம்பாஷணையிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு தெளிவாக வழங்கப்படுத்துகிறான். ஆகவே இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வயௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷர்கிக்கும், யாரை இவர்கள் அல்லாஹுடன் சேர்த்து அழைத்தார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே இவர்களை விட்டும் விலகி சென்று விடுவார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அலா வ இன்ன மன் கான கப்லக்கும் கானூ யத்தகிதுன குபூர அன்பியாஇஹிம் வ ஸாலிஹீஹிம் மஸாஜித், உங்களுக்கு முன் சென்றவர்கள், அவர்களே சாலிகானவர்கள், நல்லடியார்கள், நபிமார்கள், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த அடக்க ஸ்தலங்களிலே பள்ளிகளை எழுப்பி விடுவார்கள். அலா ஃபலா தத்தகிதுல் குபூர மஸாஜித், இந்த கபர்ஸ்தான்களை நீங்கள் பள்ளிகளுக்குரிய இடங்களாக, தொழுமிடங்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இன்னி அன்ஹாக்கும் அன் தாலிக், நான் உங்களுக்கு இதை முற்றும் முழுதாக எச்சரிக்கின்றேன், தடுக்கின்றேன். ஆகவே என்ன செய்யக்கூடாது?
கபிரிஸ்தான்களிலே பள்ளிகள் கட்டப்படவும் கூடாது, கபிரிஸ்தான்களிலே பள்ளிகள் கட்டப்படவும் கூடாது. அதே நேரத்திலே பள்ளிகளிலே மையத்துகளை அடக்கவும் கூடாது, ரெண்டுமே கூடாது. பள்ளியை கட்டி அதுக்குள்ள கொண்டு ஜனாசாக்களை அடக்கவும் கூடாது, குல வைப்பதற்குரிய இடம். ஆனால் அடப்பதற்கு தனியான இடம் இருக்கின்றது. பார்க்கணுமா இல்லை? எங்கெல்லாம் அடக்கிறதுக்கு தனியான மையவாடிகள் இருக்கின்றது. ஆகவே பள்ளிகளுக்குள்ளே ஜனாசாக்களை மையத்துகளை அடக்கவும் கூடாது, அல்லது அடக்கப்பட்ட அந்த மையவாடிகளுக்கு மேலால் அந்த இடங்களிலே பள்ளிகளை எழுப்பவும் கூடாது. ஏன்? அதெல்லாம் ஷிர்க்குக்கு துணை போகக்கூடியதாக இருக்கின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திலே ஷிர்க் வந்தது இவ்வாறு தான். அவர்களே மிகப்பெரிய சாலிஹான் நல்லடியார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தில் இருந்த சாலிஹானவர்கள் மனாச்சே இப்படியாக குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்றானே இல்லையா? லா ததருன்ன ஆலிஹதக்கும் வலா ததருன்ன வத்தன் வலா சுவாஅன் வலா யகூஸ வ யஊக வ நஸ்ரா. இதெல்லாம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் இருந்த சாலிஹான் நல்லடியார்கள், நல்லவர்கள். வத்தே யஊஸ யஊக் நஸ்ர் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அந்த சமுதாயத்தில் இருந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தில் இருந்து சிறந்த சாலிஹானவர்கள். இவர்கள் மரணித்ததற்கு பின்னால் ஷைத்தான் என்ன செய்கின்றான்? அடுத்த சந்ததியினர்களிடத்தில் வந்து சொல்லுகின்றான், நீங்கள் எல்லாம் வணக்க வழிபாடுகளில் கொஞ்சம் அலட்சியமாக அசால்ட்டாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய தொழுகை நடத்தக்கூடிய பள்ளிகளிலே உங்களுடைய மூதாதையர்களுடைய உருவச்சிலைகளை நீங்கள் வடித்து வைத்து விடுங்கள். அவர்களுடைய சிந்தனையிலே நீங்கள் உங்களுடைய வணக்கங்களை செய்யுங்கள். அவங்க செய்த அந்த பாணியிலே அவங்க செய்தது போன்றே நல்ல உள்ளச்சத்தோடு உங்களுக்கு சொல்லலாம். அவங்களெல்லாம் வணங்கிடாது, ஷிர்காகிவிடும். ஷைத்தான் சொல்லும் செய்யறது அதெல்லாம் நீங்கள் வணங்கிடக்கூடாது, அது ஷிர்காகிவிடும் என்று சொல்லி அடுத்த ஜெனரேஷனுக்கு போட்டுக்கின்றாங்க. அவங்க பார்த்தா நல்ல ஒரு விஷயம். நாங்கள் தொழுகைகளில் எங்களுடைய இபாதத்துகளில் அலட்சியமாக இருக்கிறோம். எங்களுடைய மூதாதையர்கள் சொல்ற வகையில் நாங்கள் சொல்கிறோமா இல்லையா? எங்களோட பாட்டன்மார்கள் கூட்டன்மார்கள் இவங்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டதை போன்று நாங்களும் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த உருவச்சிலைகளை வடித்து அவர்களுடைய என்ன செய்கின்றார்கள்? தொழுமிடங்களிலே அவர்கள் அமைத்து விடுகிறார்கள். செய்தி புகாரில் வருகின்ற சொற்களே. ஆனால் அவைகளை அந்த ஜெனரேஷன் அந்த சமுதாயம் வணங்கவில்லை. அதற்கு பின்னால் அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். அடுத்த ஜெனரேஷன் வருகின்றது. ஓ நுசியல் இல்ம் ஹதீஸ் அப்படியே வருகின்றது. அறிவு மறக்கடிக்கப்படுகின்றது, மடத்தனம் அங்கே தலையோங்கி நிற்கின்றது. அடுத்த ஜெனரேஷன் வந்து பார்க்குறாங்க, பள்ளிகளில் எல்லாம் சிலைகள் தான் இருக்கின்றது. அபிதத் மின் தூனில்லா, நேரடியாகவே அந்த சிலைகளை அவர்கள் வணங்கி விடுகின்றனர். இதுதான் ஷிர்க்குடைய ஆரம்பம். மனித சமுதாயத்திலே ஷிர்க் முதலாவதாக ஆரம்பிக்கப்பட்டது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே. அதே வடிவம் இன்று மோடிஃபை ஆகி என்ன வந்து விட்டது? அந்த வடிவம் நாளை மறுமை வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கும். சொல்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே அந்த இறை இல்லங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அந்த இடங்கள் தொழுகைக்குரிய இடங்கள். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபிரிஸ்தான்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், அதிலே தொழுது கொள்ளுங்கள். சுன்னத்தான தொழுகைகள் தொழுவதற்கு மிக சிறந்த இடம் என்ன? வீடுகள். அப்போ அதில் அர்த்தம் என்ன? கபிரிஸ்தான்கள் தொழுகைக்குரிய இடம் கிடையாது. உங்களுடைய லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபிரிஸ்தான்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஃபஸல்லு ஃபீஹா, அதிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அப்போ சுன்னத்தான தொழுகைகள் தொழுவதற்கு மிக சிறந்த இடம் வீடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று சோர்களே, அந்த பள்ளிகளுடைய தோற்றங்கள், அதனுடைய அந்த பள்ளிகளுடைய இடங்கள், பூமிகள், அவைகள் அனைத்தும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நபியர்கள் சொல்லுகிறார்கள், மன் அக்கலல் வஸல வஸ்தூம வல் குர்ராஸ், உங்களில் யாராவது பச்சையாக அந்த பூண்டை அல்லது வெங்காயத்தை அல்லது லீக்ஸ் போன்றவைகளை சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா, எங்களுடைய பள்ளிகளுக்கு வரக்கூடாது. அப்போ சிகரெட் குடிச்சிட்டு வரலாமா? சுருட்டு பீடி அடிச்சுட்டு வரலாமா? வர முடியாது. அப்போ இதை காரணமாக வச்சு பள்ளிக்கு வராமல் இருக்கலாமா? அது வேற விஷயம். ஹதீஸ் வந்திருக்கின்றது, சிகரெட் குடிச்சா பள்ளிக்கு வரக்கூடாது. அப்போ நீங்கள் பள்ளிக்கு வராமல் இருக்கிறதா இல்லை சிகரெட் குடிக்கிறத விடுறதா? சிகரெட் குடிக்கிறத விட்டுட்டு பள்ளிக்கு வரணும், அது அர்த்தம். அப்போ நபி அவங்க சொல்றாங்க, உங்களில் யாராவது பூண்டு, வெங்காயம், லீக்ஸ் போன்றவைகளை சாப்பிட்டால் ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா, நீங்கள் எங்களுடைய பள்ளிகளுக்கு நெருங்கவும் கூடாது, பள்ளிகளுக்கு நெருங்கவும் கூடாது. சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், ஃபஇன்னல் மலாயிகத ததஅzzா மிம்மா யதஅzzா மின்ஹு பனு ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளாகிய மனிதர்கள் எதனால் நோவினைப்படுகின்றார்களோ, எதனால் வேதனைப்படுகின்றார்களோ, அதே போன்றே அங்கே பள்ளிகளிலே உள்மி இருக்கக்கூடிய மலக்குமார்களும் வேதனைப்படுகின்றார்கள். அப்போ தொழுகைகளுக்கு மலக்குமார்கள் வருகின்றார்கள், மலக்குமார்களுடைய சகவாசம் இருக்கின்றது. ஜும்மாவுடைய தினத்தில் வருகையை பதிவு செய்வதற்காக வேண்டி பள்ளி படியில் உட்காருகின்றார்களா இல்லையா? எங்களுக்கு வாங்க, முதல் நேரத்தில் வந்தால் ஒட்டகம், ஆடு, கோழி, முட்டை என்று சொல்லி கொத்துபா ஆரம்பிக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னால் ஏடுகளை மூடிக்கொண்டு அவர்களும் உரையை கேட்பதற்காக உட்கார்ந்து விடுவார்கள். இந்த ஹதீஸை நாங்கள் படித்திருக்கின்றோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுடைய சிறப்பு பற்றி எனக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை பற்றி, அதனுடைய சிறப்புகள் பற்றி எனக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் உர்தத் அலைய உஜூரு உம்மதி ஹத்தல் கதாத்து யுஃப்ரிஜஹு அர்-ரஜுலு மினல் மஸ்ஜித்,
ஒரு பள்ளியில இருந்தே வெளியேற்றக்கூடிய ஒரு சிறிய ஊத்தையாக இருக்கலாம், ஒரு சிறிய குச்சி போன்ற ஒரு சிறிய ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு மிந்தியிலாக இருக்கலாம், ஒரே சாதாரணமான ஒரு டிஷ்யூ பேப்பராக இருக்கலாம். இதனுடைய நன்மையும் எனக்கு காட்டப்பட்டிருக்கிறது. நபியுடைய காலத்திலே ஒரு பெண்மணி மஸ்ஜிது நபவியை கூட்டிக் கொண்டிருந்தார்கள். ஏன், அது ஒரு மணல் தரையாக இருந்து மஸ்ஜிது நபவியை கூட்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண்மணி திடீரென்று மரணித்து விடுகின்றார்கள். ஒரு சாதாரண பெண்மணி தானே என்று சொல்லி நபி அவர்களை இரவு நேரத்தில் கஷ்டப்படுத்தாம சஹாபாக்களை அந்த ஜனாசாவுடைய காரியங்களை செய்து அந்த பெண்ணை அடக்கிட்டாங்க. மறுநாள் காலையில் நபி அவர்களுக்கு தகவல் கிடைக்கின்றது. அந்த பெண்ணை தேடுகின்றார்கள். சொன்னார்கள், நேற்று இரவு மரணித்து அவங்கள அடக்கிட்டோம் யா ரசூலுல்லாஹ். நபி அவர்கள் கேட்கின்றார்கள், ஹல்லா குன்தும் அதன்துமூனி, எனக்கு சொல்லியிருக்க கூடாதா? எங்க அந்த பெண்ணுடைய கபரு, அந்த கபரை காட்டுங்கள், இந்த இடத்தில் அடக்கப்பட்டிருக்கின்றால் அந்த பெண்மணி. உடனடியாக நபி அவர்கள் அங்கே சென்று அந்த பெண்ணுக்காக ஜனாசா தொழுகின்றார். அந்த பள்ளியை கூட்டி அந்த குப்பைகளை அகற்றி கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு நபி அவர்கள் பிரத்யேகமாக தொழுகை செய்திருக்கின்றார்கள், தொழுகை நடத்தியிருக்கின்றார்கள். ஆகவே சோர்களே, இது ஒரு நீண்ட தலைப்பு. இதிலே இந்த விடயங்களை ஹத்தீப் அவர்கள் எங்களுக்கு எடுத்து வைத்தார்கள். இந்த இறை இல்லங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அந்த இறை இல்லங்களிலே அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைக்கப்படுவதை விட்டு தடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே பள்ளிகளுக்கே வராமல் மக்களை தடுப்பது இருக்கின்றது, இதுவும் ஒரு பெரிய பாவமாக இருக்கின்றது என்பதையும் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். வமன் அظلم ممن منع مساجد الله ان يذكر فيها اسمه وسعى في خرابها. இந்த பள்ளிகளை அழித்து ஒழிப்பதற்காக, இந்த பள்ளிகளை வீணாக்கி பாழாக்குவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பேர்நாமங்கள் அங்கே ஒழிக்கப்படுவதை விட்டும் பள்ளிகளை விட்டும் மக்களை தடுக்கக்கூடியவர்களை விடவும் மோசமானவர்கள் யார் இருக்கிறார்? எங்களுக்கு தைலேசர்களே, பள்ளிகளுக்கு இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நடந்திருக்கின்றது. அப்ப அந்த யூதர்கள் அல்லாஹு தஆலாவுடைய இறை இல்லங்களை கைப்பற்றி கொண்டு அதை தடுத்து வைத்திருக்கின்றான். இவர்கள் மிகப்பெரிய அக்கிரமக்காரர்கள் சொல்லுகிறால், இவர்களை விட படுமோசமான படுபாவிகள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் இருக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஆகவே அல்லாஹு தஆலாவுடைய இறை இல்லங்களிலே அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதை விட்டும் மக்களை தடுத்து அந்த பள்ளிகளை அழிப்பதற்காக யாரெல்லாம் முயற்சி செய்கின்றார்களோ அவர்களை விடவும் மோசமானவர்கள் யாரும் இருக்க முடியாது, மிகப்பெரிய பாவிகள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை வர்ணிக்கின்றான். ஆகவே சோர்களே, அந்த பள்ளிகள் நபியுடைய காலத்திலே, அப்ப பெண்கள் கூட பள்ளிக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் அனுமதி கொடுக்க வேண்டும். லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜிதல்லாஹ் வ புயூதுஹுன்ன கைருல் லஹும். ஒரு பெண்மணி கணவனிடத்தில் பள்ளிக்கு போறதுக்கு அனுமதி கேட்டால் தடுக்க முடியாது. முறையாக போகணும், அலங்காரங்களை குறைத்து முறையாக போக வேண்டும். ஆனாலும் அந்த பெண்களை தடுக்கக்கூடாது. சொல்லிவிட்டு நபியர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய வீடுகள் அவர்களுக்கு சிறந்தது. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் வீட்டிலே தொழுவது பள்ளியிலே தொழுவதை விட சிறந்தது. ஆனால் பள்ளிக்கு அனுமதி கேட்டால் இருக்கக்கூடாது. மார்க்கெட்டுக்கு போறதுக்கு அனுமதி கேட்டால் இருக்கலாம். வேற எங்க போறதுக்கு அனுமதி கேட்டாலும் கணவனுக்கு தடுப்பதற்கான உரிமை இருக்கின்றது. பள்ளிக்கு செல்வதற்காக வேண்டிய ஒரு பெண்மணி அனுமதி கேட்டால் தடுக்க முடியாது. ஏன்? இந்த வசனம் அதை சொல்லுகிறது. இந்த வசனங்களை வைத்துத்தான் இந்த விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்றாங்க, பள்ளிக்கு ஒரு பெண்மணி போவதற்கு அனுமதி கேட்டால் தடுக்கக்கூடாது. அதனால எல்லா பெண்களும் பள்ளிக்கு போறதுக்கு கணவன்மார் அனுமதி கேட்டாதீங்க. நபி அவங்க அதே ஹதீஸ்ல அடுத்த பகுதியில் சொல்றாங்க, அவர்களுடைய வீடுகள் பள்ளிகளை விட அவர்களுக்கு சிறந்தது. தடுக்கக்கூடாது, ஆனால் வீடுகள் சிறந்தது. நபியுடைய காலத்திலே அந்த இறை இல்லங்கள் தான் பாராளுமன்றம். அந்த இறை இல்லம் தான் மஸ்ஜித் நபவியிலே தான் என்ன செய்யப்பட்டது? சட்டங்கள், தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதே போன்றே யுத்தங்களுக்காக வேண்டி படைகள் தயாரிக்கப்பட்டது. எல்லா இடங்களும் ஒரு பயிற்சி பாசறையாக, ஒரு சர்வ கலாசாலையாக, எல்லா இடமாகவும் போராளிகளுக்கு பயிற்சி கொடுக்கப்படக்கூடிய இடமாக, குடும்ப பிரச்சனைகள் தீர்க்கப்படக்கூடிய, சமுதாயத்துடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படக்கூடிய எல்லாம். இதுதான் கோர்ட்ஸ், இதுதான் என்ன செய்யறது? பார்லிமெண்ட், இதுதான் பள்ளி, இதுதான் யூனிவர்சிட்டி, இதுதான் பாடசாலை, எல்லாமே பள்ளியாகத்தான் இருந்தது. இன்றைக்கு தான் வசதிகள், வாய்ப்புகள் எல்லாமே பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த இடத்திலிருந்து தான் உலகம் போற்றும் மாமனிதர்கள், உத்தமர்கள் உருவாக்கப்பட்ட இடங்கள் தான் இந்த இறை இல்லங்கள். சோர்களே, அந்த நிலை இந்த பள்ளிகளுக்கு வர வேண்டும். ஹுலஃபாக்கள், மிகப்பெரிய சஹாபாக்கள், மிகப்பெரிய போராளிகள், இஸ்லாமிய உலகத்திலே பேர் போன மிகப்பெரிய தளபதிகள், அனைத்து பேர்களும் உருவாக்கப்பட்ட இடங்கள் இந்த இறை இல்லங்கள். ஆகவே இந்த இறை இல்லங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த இடங்களை நாங்கள் மதிக்க வேண்டும், அதற்காக செலவு செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி அந்த இடங்களிலே நடக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நாங்கள் பொருளாதார உதவிகளை செய்ய வேண்டும். ஹலகாத்து தஹ்வீத் என்ற பள்ளிகள் இருக்கின்றதா இல்லையா? குர்ஆன் மனமிடுவதற்காக வேண்டி குர்ஆனை ஓதுவதற்கான ஹலகாக்கள் இருக்கின்றது. இவைகளுக்கு உதவி செய்வது,
ஏதாவது ஒரு விதத்திலே இந்த பள்ளிகளை கட்டுவது, அதற்கு முடியாது போனால் அந்த பள்ளிகளுடைய நல்ல காரியங்களிலே நாங்கள் பங்கேற்பது எல்லாமே சிறந்த விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒரு ஹதீஸை மாத்திரம் சொல்லி தலைப்பை முடித்துக் கொள்வோம். ஹத்தீப் அவர்கள் இறுதியாக சொன்ன செய்தி, லா யுவத்தினு ரஜுலுல் மஸ்ஜித லிஸ்ஸலா, ஒரு மனிதன் பள்ளியை அவனுடைய சொந்த இடம் போன்று வளமையாக வந்து போகக்கூடிய இடமாக தொழுகைக்காக அவன் பள்ளிக்கு அடிக்கடி வந்து செல்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி, தொழுகைக்காக வேண்டி பள்ளியை அவனுடைய சொந்த வீடு போன்று ஆக்கிக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், இல்லா தபஷ்பஷ் அல்லாஹு பிஹி கமா யதபஷ்பஷு அஹ்லுல் காயிபி இதா கதிம அலைஹிம் காயிபுஹும். அல்லாஹு தாலா அந்த மனிதனை பார்த்து சந்தோஷப்படுகின்றான். எது போன்று என்று சொன்னால், ஒரு குடும்பம் தன்னுடைய குடும்ப அங்கத்தவர்களில் ஒருத்தரே நீண்ட ஒரு பயணம் போய்விட்டு திரும்பி வந்தால் அவருடைய வருகைக்காக இந்த அளவு சந்தோஷப்படுகின்றார்களோ, அதே போன்று அல்லாஹு தாலா இந்த அடியானுடைய அந்த இருப்பை பார்த்தே, அவனுடைய நிலையை பார்த்தே, அவன் பள்ளியிலே அதிக நேரம் தங்கியிருப்பதை பார்த்து அல்லாஹு தாலா சந்தோஷப்படுகின்றான். ஆகவே அந்த நிலையிலே நாங்கள் இருக்க வேண்டும் சொல்களே. பள்ளிகளுடன் உள்ளம் தொடர்புள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹுடைய அரசுடைய நிழல்களால் நிழல் பெறக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். ஆக குறைந்தபட்சம் அடிக்கடி நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், அந்த 7 கூட்டத்தினர்கள் ஏதாவது ஒன்று நாங்கள் தொங்கிக் கொள்ள சொல்கள். 7ல் 1 எப்படியாவது என்ட்ராகிறது நாங்கள் ட்ரை பண்ணுவோம் இல்லையா? 7 விட அதிகமாக ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட 7ல் 1 நாங்கள் என்ட்ராகணுமா இல்லையா? தனிமையிலே அல்லாஹுவை நினைத்து அழுத மனிதன், வழக்கரம் கொடுப்பது இடது கரம் தெரியாத அளவுக்கு தர்மம் செய்த மனிதன், பாவத்திலே இருந்த ஒரு பெண் தகாத காரியத்துக்காக அழைத்த நேரத்திலே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்கின்றேன் என்று விலகிய மனிதன், அல்லாஹுக்காக ஒன்று சேர்ந்து அல்லாஹுக்காக பிரிந்தவர்கள், இப்படி 7 பேர்களுடைய பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? இதில் ஏதாவது ஒன்று நாங்கள் தொங்கிட்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாளை அந்த பெரும் பாக்கியம் கிடைக்கும். இப்போ அல்லாஹுடைய அரசுடைய நிழலுக்கு நிழல் கொடுத்துட்டு அவங்க நரகத்துக்கு போனால் நிச்சயமாக சொர்க்கம் தானே. அர்த்தம் என்ன? அந்த நிழல் பெற்றவர்கள் நிச்சயமாக சுவர்க்கவாதிகள். அப்போ இந்த பாக்கியம் கிடைக்கின்றது. வல்லவன் அல்லாஹு தாலா எங்களையும் அந்த கூட்டங்களிலே ஒரு கூட்டத்திலே அல்லாஹு தாலா சேர்த்தருள வேண்டும். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.